வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான தளவாடங்கள், உத்திகள் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அது திரைக்கு பின்னால எப்படி இருக்கும்னு தான் நாம அலச போறோம். வணக்கம். ஆமா, இது வெறும் ஆயுதங்கள பத்தினது மட்டும் இல்ல. இது பொருளாதாரம், ராஜதந்திரம், அப்புறம் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய புதிர். சரி, தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் அமெரிக்கால கிளம்பி சில மணி நேரத்துல உலகத்தோட எந்த மூலைக்கு வேணாலும் போயிட்டு தாக்கிட்டு திரும்பிட முடியும். ஆமா, அது ஒரு அம்பு சக்தி வாய்ந்த திறன். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் மெதுவா நகரக்கூடிய ஒரு நகரத்தையே சுமந்துட்டு போற மாதிரி இருக்கிற பிரம்மாண்டமான விமானத்தாங்கி கப்பல்களை அமெரிக்கா நம்பி இருக்கு? இது ஒரு மாதிரி முரணா இல்லையா? மிகச்சரியான கேள்வி. இதுதான் இந்த முழு வியூகத்தோட மையப்புள்ளி. இது வேகம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது அதிகாரத்தை எப்படி நிலைநிறுத்துறதுங்கிறத பத்தினது. அதிகாரத்தை நிலைநிறுத்துறதா? எப்படி? ஒரு குண்டுவீச்சு விமானம் தாக்கிட்டு போயிடும். ஆனா ஒரு விமானம் தாங்கி கப்பல் எதிரி நாட்டோட வாசல்ல ஒரு மாச கணக்குல நிக்கும். அது ஒரு நிரந்தரமான உளவியல் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பலத்துக்கு ஒரு பெரிய விலை இருக்கு. அந்த விலை, அந்த பலவீனங்கள், அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ அந்த விமானந்தாங்கி கப்பல்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு கப்பல் கிடையாது. நாம கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்னு சொல்லும்போது ஆமா, அது ஒரு குழுமம் இல்லையா? கரெக்ட். அது ஒரு சின்ன கடற்படையே கூட சொல்லலாம். அந்த பெரிய கேரியருக்கு பாதுகாப்பா அது சுத்தி பல போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், எரிபொருள் நிரப்புற கப்பல்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே கூடவே வரும். அது கடல்ல மிதக்கிற ஒரு கோட்டை. கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. சரி, ஒரு கற்பனையான சூழ்நிலையை எடுத்துக்கலாம். USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு மத்திய கிழக்குக்கு போக உத்தரவு வருது. அப்புறம் என்ன நடக்கும்? அந்த உத்தரவு வந்ததும் அந்த மிதக்கும் கோட்டை தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கும். மலாக்கா ஜலசந்தி வழியா போய் இந்திய பெருங்கடலை கடந்து அரபிக்கடலை அடைய சுமார் ஒரு வாரம் ஆகும். ஆனா இது ஆட்டத்தோட ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதியும் இருக்கா? ஆமா. அதே நேரத்துல அட்லாந்திக் பெருங்கடல்ல விர்ஜீனியா கடற்கரையிலிருந்து USS ஜார்ஜ் H.W. புஷ்னு இன்னொரு கேரியர் குரூப் கிளம்பும். ஓ, ரெண்டு பக்கம் இருந்து வருதா? அதேதான். அது மத்திய தரைக்கடல் வழியா சூயஸ் கால்வாயை கடந்து செங்கடலுக்குள்ள நுழையும். நோக்கம் என்னன்னா 10 நாளுக்குள்ள ஈரானோட 2 பக்கமும், அதாவது அரேபிக் கடல் மற்றும் செங்கடல்ல 2 முழுமையான தாக்குதல் குழுக்களை நிறுத்துறது. இது ஒரு ஈரானுவை இடுக்கிப்பிடி. அப்போ பசிபிக்ல இருந்து ஒண்ணு, அட்லாண்டிக்ல இருந்து ஒண்ணு. இது ஒரு உலகளாவிய சதுரங்க பலகையில காய்களை நகர்த்துற மாதிரி இருக்கு. ஆனா இப்படி செய்யறதால வேற எங்கேயாவது பாதிப்பு வராதா? மிக முக்கியமான கேள்வி. இந்த தகவல்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இதுதான். அப்ராஹாம் லிங்கன் கப்பலை பசிபிக் பெருங்கடல்ல இருந்து நகர்த்தும் போது அந்த பகுதியில அமெரிக்காவோட பாதுகாப்பு ஆபத்தான முறையில பலவீனம் அடையாது. அப்படியா? ஆமா. ஜப்பான்ல நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விமான தாங்கி கப்பல் மட்டும்தான் அங்க மிச்சம் இருக்கும். அதாவது ஈரானை சமாளிக்க சீனாவையோ வடகொரியாவையோ கண்காணிக்கிற திறன்ல ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குறாங்க. சரி, கப்பல்கள் சேருது. ஆனா அதுக்கு ஆயுதங்கள் வேணுமே. உங்க குறிப்புகளை நான் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கத்தார்ல இருக்கிற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள்ல 60% அமெரிக்கா ஏற்கனவே எடுத்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன்? நெருக்கடி வரும்போது ஏன் பாதுகாப்பை குறைக்கணும்? பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனா இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. இப்போ அந்த பாதுகாப்பை மறுபடியும் கொண்டு வர ஒரு பெரிய வான்வழி தளவாட நடவடிக்கையை செய்யணும். சுமார் 4 to 6 பேட்ரியாட் பேட்டரிகள், அப்புறம் ஒரு தீஹேட் பேட்டரியை திரும்பவும் கொண்டு போகணும். தீஹேட் பேட்டரினா? தீஹேட்னா டெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா வளிமண்டலத்துக்கு வெளியில ரொம்ப உயரத்துல வர்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கிற ஒரு அமைப்பு. இந்த பாகங்களை கொண்டு போக மட்டுமே 300க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான சரக்கு விமானங்கள் தேவை. 300 விமானா? இதுவே ஒரு பெரிய ஆபரேஷன் மாதிரி இருக்கே. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. கொண்டு போறது எல்லாமே புது ஏவுகணைகள் இல்லையாமே. ஆமா, பனிப்போர் காலத்து பழைய ஏவுகணைகளை கிடங்குகள்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அது ஏன்? புது ஆயுதங்களுக்கு பற்றாக்குறையா? இல்ல, பற்றாக்குறை இல்ல. இது ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார உத்தி. ஈரான் கிட்ட ஆயிரக்கணக்கான ஷாஹிட் ட்ரோன்கள், அதாவது சின்ன ஆளில்லா விமானங்கள் இருக்குல்ல. ஆமா, இப்ப அது ரொம்ப பரவலா பேசப்படுது. அதோட விலை சில $1000 தான்.
அதை சுட்டு வீழ்த்த பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு புது PAC-3 ஏவுகணையை பயன்படுத்தினா என்ன ஆகும்? அது ஒரு கொசுவ அடிக்க பீரங்கிய பயன்படுத்துற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் நடக்கும். இங்க எதிரியோட வெற்றி உங்க விமானத்தை வீழ்த்துறதுல இல்ல, உங்க பொருளாதாரத்தை சுரண்டுறதுல தான் இருக்கு. ஓ, புரியுது புரியுது. மலிவான ட்ரோன்களை அனுப்பி விலை உயர்ந்த ஏவுகணைகளை காலி செய்ய வைக்கிறாங்க. கரெக்ட். இதை தடுக்கத்தான் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் கிடங்குகள்ல இருக்கிற பழைய பேட்ரியாட் ஏவுகணைகளை கொண்டு வருது. அதுங்க இந்த ட்ரோன்களை அழிக்க போதுமானது, செலவும் ரொம்ப கம்மி. அப்போ அந்த புது விலை உயர்ந்த ஏவுகணைகளை என்ன செய்வாங்க? அத பத்திரமா சேமிச்சு வைப்பாங்க. ஈரானோட அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மாதிரி பெரிய அச்சுறுத்தல்கள் வரும்போது பயன்படுத்துறதுக்காக. இது ஒரு கணக்கிடப்பட்ட பல அடுக்கு பாதுகாப்பு வியூகம். சரி, இப்ப செலவு கணக்குக்கு வருவோம். இந்த எண்கள் உண்மையிலே மலைக்க வைக்குது. ஒரு விமானம் தாங்கி கப்பல் குழுவை இயக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 6.5 மில்லியன் டாலர், அதாவது சுமார் 50 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு இருக்கு. இது உண்மையா? உண்மைதான். சில சமயம் எரிபொருள் செலவை எல்லாம் சேர்த்தா அது ஒரு நாளைக்கு 9 மில்லியன் டாலர் வரைக்கும் கூட போகும். இதுல அணு உலை பராமரிப்பு, விமானங்களுக்கான எரிபொருள், அங்க வேலை செய்யற 7000 பேருக்கான சம்பளம், உணவு எல்லாம் அடங்கும். இது வெறும் கப்பலை இயக்கிறதுக்கு மட்டும்தானா? ஆமா. ஆயுதங்களோட விலை சேரவே இல்ல. அத சேர்த்தா கணக்குகள் வானத்தை தொடும். நாம பேசினமே தாடி ஏவுகணை, அதுல ஒன்னோட விலை 12.7 மில்லியன் டாலர்கள். கப்பல்கள்ல இருந்து ஏவப்படுற SM-3 ஏவுகணையோட விலை ஒரு ஷாட்டுக்கு 28 மில்லியன் டாலர்கள். நம்பவே முடியல. அப்போ ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடுறதுக்கு முன்னாடி இந்த தயாரிப்புகளுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும்? இந்த தகவல்கள்ல உள்ள கணக்கீட்டின்படி ஒரு 30 நாள் நீடிக்கிற இந்த தடுப்பு நடவடிக்கைக்கான மொத்த செலவு மட்டுமே 1.5 பில்லியன் டாலர்களை தாண்டும். அதாவது போர தொடங்குறதுக்கு முன்னாடியே 12,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். இவ்ளோ பெரிய திட்டம், இவ்வளவு செலவு, இதுல ஒரு பலவீனம் இருக்காதா? இந்த முழு அமைப்போட மிகப்பெரிய அக்கிலிஸ் ஹீல் எது? அது எதிரியோட ஆயுதம் கிடையாது. அது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆக்சஸ். அதாவது அணுகல். அணுகளா? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது நட்பு நாடுகளோட துறைமுகங்களை பயன்படுத்துற அனுமதி. ஒருவேளை கத்தார் இல்லனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மாதிரி நாடுகள் ஈரானோட பதிலடிக்கு பயந்து தங்கள் துறைமுகங்களை அமெரிக்க கப்பல்கள் பயன்படுத்த அனுமதிக்கலனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? விமானம் தாங்கி கப்பல் அணுசக்தியில இயங்கலாம். ஆனா அதோட கூட வர மத்த போர்க்கப்பல்களுக்கு 3-4 நாளைக்கு ஒரு தடவை டீசல் எரிபொருள் வேணும். துறைமுகத்துல நிறுத்தினா மட்டும்தான் அது சுலபமா நிரப்ப முடியும். அப்படி துறைமுக அனுமதி கிடைக்கலனா விளைவுகள் பேரழிவா இருக்கும். அமெரிக்க கடற்படை இந்திய பெருங்கடல்ல இருக்கிற டியூகோ கார்சியா தீவுல இருந்தோ இல்லனா குவாம் தீவுல இருந்தோ எரிபொருள் நிரப்புற கப்பல்களை தொடர்ச்சியா அனுப்பணும். அது ரொம்ப தூரமாச்சே. ஆமா. இது கிட்டத்தட்ட 7000 மைல் நீளத்துக்கு எண்ணெய் கப்பல்களால ஒரு எஃகு சங்கிலியே உருவாக்குற மாதிரி. அந்த சங்கிலியிலே ஒரே ஒரு கண்ணி உடைஞ்சாலும், அதாவது ஒரு கப்பல் தாமதமானாலும், உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த கடற்படை எரிபொருள் இல்லாம நடுக்கடல்ல மிதக்கிற ஒரு அருங்காட்சியகமா மாறிடும். ஆக இவ்வளவு பெரிய இராணுவ பலம் ஒரு சின்ன நாட்டோட அரசியல் முடிவை சார்ந்திருக்குன்னு சொல்றீங்க? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் இந்த முழு திட்டத்தோட சிம்ம சொப்பனம். சரி, ஒருவேளை கப்பல்கள் தாமதமாகுது, இல்லனா இந்த ஆக்சஸ் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ திட்டம் தோல்வி அடைஞ்சிடுமா? இல்ல வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? இருக்கு. அதுதான் நாம ஆரம்பத்துல பேசினா குண்டுவீச்சு விமானங்கள். அமெரிக்க விமானப்படையோட குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் பிரிவு அப்பதான் உள்ள வரும். அவங்க கப்பல்களுக்காக காத்திருக்க தேவையில்லை. ஓ, அவங்களால 24 மணி நேரத்துக்குள்ள தாக்குதல் நடத்த முடியும் இல்லையா? ஆனா அவங்க கிட்ட 3 முக்கியமான விமானங்கள் இருக்கு. B-2, B-1B, அப்புறம் B-52. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி வேலை. ஏன் ஒரே ஒரு சிறந்த விமானத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாது? உதாரணமா அந்த ஸ்டெல்த் B-2 விமானத்தையே எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாமே. நல்ல கேள்வி. இதுதான் அவங்களோட பன்முக அணுகுமுறை. B-2 ஸ்பிரிட், அதாவது ஸ்டெல்த் பாம்பர், சந்தேகமே இல்லாம உலகின் மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானம்தான். அதோட புனைப்பெயரே கதவை உதைப்பவன், தி டோர் கிக்கர். கதவை உதைப்பவனா? ஆமா. எதிரிகளோட ரேடார்ல சிக்காம உள்ள ஊடுருவி பூமிக்கு அடியில இருக்கிற பதுங்கு குழிகளை கூட தாக்கும். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அமெரிக்கா கிட்ட வெறும் 19 B-2 விமானங்கள் மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொன்னும் பல பில்லியன் டாலர் மதிப்பு. அதை எல்லா சின்ன இலக்குக்கும் அனுப்ப முடியாது. கதவு உடைக்கிறதுக்கு மட்டும்தான் அது. கதவை உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து வர்றது B-1B லான்ச்சர். அதோட புனைப்பெயர் தி ஃபோன். இது ஒலியை விட வேகமா,
அதாவது சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கும். அமெரிக்காவோட குண்டுவீச்சு விமானங்கள்லயே அதிக குண்டுகளை சுமக்கிற திறனும் இதுக்கு தான். இது தாழ்வா பறந்து வந்து வழியில இருக்கிற மத்த இலக்குகளை அழிச்சு பாதையை சுத்தம் படுத்தும். அப்போ B-52 விமானத்தோட பங்கு என்ன? அது பார்க்க ரொம்ப பழைய விமானம் மாதிரி தெரியுதே. அதுதான் பலரும் செய்யற தவறு. B-52 ஸ்ட்ராடோஃபோர்ட்ரஸ் ஒரு தாத்தா மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் இந்த டீமோட உண்மையான பலம். அதோட புனைப்பெயர் பறக்கும் ஏவுகணை ட்ரக். பறக்கும் ஏவுகணை ட்ரக்கா? ஆமா, அது எதிரியோட வான் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியில பல 100 கிலோமீட்டர் தள்ளி பாதுகாப்பா இருந்துகிட்டே நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை மழையா பொழியும். அதனால அதுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆக இது ஒரு கூட்டு முயற்சி. B-2 கதவை உடைக்கும், B-1B உள்ள புகுந்த சுத்தப்படுத்தும், B-52 தூரத்திலேருந்து ஆதரவளிக்கும். இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். மிகச்சரி. இப்படி ஒரு பன்முக அணுகுமுறை இருக்கிறதால தான் கடற்படை தாமதமானாலும் வான்படையால தாக்குதல தொடங்க முடியும். ஆக விமானம் தாங்கி கப்பல்களை நகர்த்துற ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டம். மலிவான ட்ரோன்களை எதிர்கொள்ள பழைய ஏவுகணங்களை பயன்படுத்துற புத்திசாலித்தனமான பொருளாதாரம், மலைக்க வைக்கிற செலவுகள், அப்புறம் கப்பல்களுக்கு மாற்றா இருக்கிற குண்டுவீச்சு விமானங்களோட திட்டம்னு எல்லாத்தையும் நாம இன்னைக்கு பார்த்தோம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் இதோட அபரிமிதமான சிக்கல் தான். இது வெறும் ஆயுத பலம் இல்ல, இது தளவாடங்கள், கூட்டணிகள், பொருளாதாரம் எல்லாத்தையும் பின்னி பிணைஞ்ச ஒரு வலை. ஆமா, நீங்க ஒரு கேரியரை நகர்த்தினா பசிபிக்ல ஒரு வெற்றிடம் உருவாகுது. கரெக்ட். ஒரு புது ஏவுகணையை பயன்படுத்தினா உங்க கையிருப்பு கரையுது. ஒரு நட்பு நாடு முடியாதுன்னு சொன்னா உலகத்தின் மிகப்பெரிய கடற்படையை நின்னு போகுது. இந்த ஆட்டத்துல ஒவ்வொரு காய்க்கும் ஒரு எதிர்காய் இருக்கு. நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கடைசி விஷயம். ஒரு விமானம் தாங்கி கப்பலுங்கிறது ஒரு மிதக்கும் நகரம். அதுல போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஏன் 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே எதிரிகளை கண்டுபிடிக்கிற வேவு பார்க்கும் விமானங்கள் கூட இருக்கு. இந்த முழு அமைப்பும் அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம பார்த்த மாதிரி அதோட மிகப்பெரிய பலவீனம் ஒரு துறைமுகத்துக்கான அனுமதி மறுக்கப்படுறதுதான். இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. நவீன போர்ல ஒரு பெரும் சக்தியோட மிகப்பெரிய பலமே அதோட மிக ஆழமான பலவீனமாகவும் இருக்க முடியுமா?